பேரிலும் சொல்லலாம்னாரு. அத்தனையும் சேர்ந்து பிரசனத்தையும் சேர்த்து ஜோதிடத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியவர் நம்ம நண்பர். அது பெரிய சுரங்கம். அதனால் ஐயாவை பேச அழைக்கிறேன். ஐயா அவர்கள், நவமணி சண்முகவேல் ஐயா அவர்கள் மிக திறமையாக அவருடைய உயர்ந்த நண்பர் ஐயாவுக்கு ஐயா நவமணி சண்முகவேல் ஐயா அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது. அவர் 100 வயசுக்கு மேலே நடத்துவார்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு தான் அருள்வேல் ஐயா வந்து இப்போ மார்க்கண்டன்ற வார்த்தையை தொட்டு போயிருக்கார். அப்போ இருந்தால் தெரிஞ்சது அவருக்கு வயசு 16 இருந்து. ஓகே, ஏதோ 6 வருது சார். இங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் என்னை பேச அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. அருள்வேல் சார் வந்து எனக்கு 2001 நல்ல பழக்கம். அவர் அப்பயே வயதில் மட்டுமில்ல, ஜோதிடத்திலும் சீனியர். அதே மாதிரி சார் ஜெயன் ராஜாராமன் சார் அவரும் வந்து எனக்கு 2001 பழக்கம். அவரும் எனக்கு வயதிலும் ஜோசியத்திலும் மூத்தவர் தான். நான் தங்கப்பாண்டியன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் எனக்கு கொரோனா பீரியடுக்கு முன்னாடி 2019 காலத்தில் எனக்கு நல்ல பழக்கம். இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியரில் மிக ஒரு முக்கியமான நபர் தங்கமணி ஐயா. தமிழ்நாட்டில் அதிகபட்சம் அதிக மாணவர்களை வச்சுட்டு ஒரே நேரத்தில் நடத்துகிறதில் இன்றைக்கி அவர் நம்பர் 1 தமிழ்நாட்டில். அவரோட நம்ம நண்பராக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். மற்றும் எதுக்கு உட்காந்துருக்க அத்தனை பேருமே எனக்கு பெரிய ஜாம்பவன் தான். அப்படித்தான் நான் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். யாருமே ஈஸியாக நினைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து வச்சுருக்காங்க. அது பிரமிப்பாக இருக்குது எங்களுக்கு பேசும்போது. ஆனால் இங்கே அமைதியாக உட்காந்துருக்காங்க எல்லாருமே. அவங்க முன்னாடி நான் பேசுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இங்கே நாம் ஏதாவது பேச வந்தோம் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னாக்கா, கரெக்டாக இருக்கு, பெரிய ட்ராபேக் என்னென்னா, நம்ம எதாவது பேச வருவோம், எனக்கு முன்னாடி இருக்க அப்புறம் அத்தனை பேசிட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒன்றுமே புரியலை, எதை பேசுறது தெரியல. என்னடா அது நம்ம ஏதோ பேச வந்து இதை பூரா சார் பேசிட்டார், அவர் பேசிட்டார், என்ன பேசுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே பிளைண்டாக நிற்கிறேன். என்ன பேசுறது தெரியல. சொல்லுங்க. சரிங்க சார், ரைட்டு. பொதுவாக எல்லாருக்குமே சீக்கிரமாக பணம் சேரணும். நம்ம குடும்பம், வீட்டில் தாய் தகப்பன், பிள்ளைகள், கணவன் மனைவி எப்படி இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் இருக்கணும், மற்றவங்களும் துன்பம் தரக்கூடாது, நம்ம மட்டும் நம்ம வாழணும், நல்லா இருக்கணும், வீட்டில் ஒரு சின்ன வண்டி காரு இப்படி இருக்கணும். இதே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்படின்னா யாருக்கு குறுகிய காலத்தில் கிடைக்கும்? இப்போ சார் சொன்ன பாயிண்ட் எடுத்தோம்னாக்கா அதில் சில ஒரு ஆழமான விஷயம் இருக்குது. என்னன்னாக்கா, சார் கேட்டார், இந்த கிரகண சமயத்தில் பிறக்கிறது அல்லது சூரியனுடைய ராகு சந்திரன் ராகு செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அவமானப்பட்டு வாழ்க்கையில் நம்ம இனிமேல் எந்திரிக்க முடியாது அப்படின்னு ஒரு கட்டம் வந்ததுக்கப்புறம் தான் மேலே வருவாங்க. வந்துருச்சு அப்புறம் மேலே வந்துடுவாங்க. இது ஒரு அடையாளம். அது எப்படி சார்? எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவாங்க, அது என்ன அவமானப்பட்டு இல்லை தனியாக ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதே உண்மை. சூரியனோட ராகு கேது அல்லது சந்திரனோட ராகு கேது இல்லை யாருக்கு சேர்ந்துருந்தாலுமே சார் அப்படின்னா சேர்ந்தால் அவங்க மென்டல் மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் நினைக்கலாம். நான் படித்த வரைக்கும் அப்படி தான் சார் இருக்குது. அது அப்படி இல்லை. சந்திரனோட ராகு சேர்ந்தாலும் சூரியனோட ராகு சேர்ந்தாலும் அதுக்கு பேர் வந்து மகாசக்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. இது நீ ஏற்கனவே புக்கில் நீ படிச்சிருக்கலாம், இது வரைக்கும் கேட்காம வந்திருக்கலாம். அந்த மகாசக்தி யோகம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு சந்திரனுடைய ராகு சேர்ந்திருந்தாலோ சூரியன் ராகு சேர்ந்திருக்கும் போதோ அவர்களுக்கு 4, 7, 10 இருக்கக்கூடிய தசாபுத்தி நடக்கணும். இல்லைன்னா ராகுக்கு 5, 9 இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி போவார்.
துயரம் துன்பம்னு சொல்ல வேண்டாம், மிகப்பெரிய பின்னடை நோக்கி போவார். அப்படின்னாலே தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்துக்கிட்டு இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊர் விட்டு ஊர் போயிடுவார். அங்கே இருக்க மாட்டார். பிறந்த ஊரில் வளர்ந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. தான் இருக்கின்ற ஊரை விட்டு வெளியூர் போய் ஆகணும். அப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டாருனாக்கா அவர் நிச்சயமாக மேலே வர போகிறான்னு அர்த்தம். எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு வருஷம் 2 வருஷம், அதிகபட்சம் 5 வருஷத்துக்கு மேலே மிகப்பெரிய பிரபலமான ஆளோ, பணத்தில் செல்வாக்கில் மிக அதிகம் சம்பாதிச்சது வெளியே வரும். இது அந்த சூரியன் ராகு சந்திரன் ராகு அமைப்பு, அல்லது சூரியன் கேது சந்திரன் கேது அமைப்பு. இதை இந்த பழைய புக்கில் எடுத்து பார்த்தோம்னாக்க இந்த சூரியன் ராகு சந்திரன் கேதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அது இதுதான். இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்திலே அந்த மாதிரி இருந்தால் கூட நிச்சயமாக அது இந்த மாதிரி தன்மையை கொடுக்கும். இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க திடீர்னு உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு விட எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே வந்ததுக்கப்புறம் ஜாதத்தை பாருங்கள், நீங்களே கேளுங்க அவங்கக்கிட்ட, உங்கள் ஜாதத்தில் சூரியன் ராகு கேது அல்லது சந்திரன் ராகு அல்லது கேது சேர்ந்துருக்கான்னு கேளுங்க. இல்லைன்னு சொன்னால் சந்திரன் இருக்கக்கூடிய ஸ்டார் ராகு கேதுவோ, கேது இருக்கக்கூடிய ஸ்டார் சந்திரன் கேதுவோ, ராகு கேதுவோ இருந்தால் நிச்சயமாக ஆமாம் சந்திரன் அமைப்பு, கேது இருக்கக்கூடிய ஸ்டார் சந்திரன் ராகுவோ, ராகு இருக்கக்கூடிய ஸ்டார் சந்திரன் கேதுவோ இருந்தால் நிச்சயமாக மேல்நிலைக்கு வருவாங்கிறது உறுதி. இது எழுதி வச்சு பார்த்துங்க, யார் வேணாலும் எடுத்து பாருங்கள், நிச்சயமாக இந்த அமைப்பு இருக்கும். அந்த சொல்கிறேன் சார், இது அந்த ராகு கேதுக்கோ சந்திரன் கேதுக்கோ 4, 7, 10 இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபதி வரும்போது இதைத்தான் பழைய மூல நூலில் சொன்னது எப்படின்னாக்கா, ஆமேடம் எழுநண்டு கன்னீஸ்வரா இவைக்கு 5 கர்ணாக பூந்திருந்து இவர்களுக்கு கேந்திரத்தில் வெளியிருப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்களா? ராகுக்கு கேந்திரத்தில் இடைவிடாமல் கிரகங்கள், அதைத்தான் இப்போ இங்கே எடுத்திருக்கேன். அந்த ராகுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இடைவிடாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட தசாபதி வரும்போது மேலே வந்துடும். அதுக்கு இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார், இன்றைக்கி மேல் லெவலில் தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்கார். நீங்கள் உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள். இல்லை சார் எனக்குலாம் அப்படின்னா விட்டுருங்க, அப்படின்னா அவமானம் போட்டு போக முடியாது, அசிங்கப்பட்டு ஊரை விட்டு போயிட்டு போக முடியாது. அப்படி இல்லைன்னா அது நடக்காது. சார் ராகு நிற்கிற ஸ்டார் சூரியன் சந்திரன் கேது அந்த மாதிரி அப்படி இருந்தாலும் அந்த அமைப்பு வரும் சார். ஆனால் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அந்த ராகுக்கு 4, 7, 10 கிரகம் சொல்லி பார்த்தீங்களா, இதில் முக்கியமான விஷயம் என்னாக்கா, இதில் நான் மறைக்கலை, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி ராகு கேது இருந்து அந்த ராகுக்கு 2 ராகுவோட சூரியன் ராகு சேலன்னு வச்சுக்கோங்க. ராகுக்கு 2 சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன், இந்த சுப கிரகங்கள் ஏதாவது இருக்குது கன்ஃபார்மாக அவர் பெரிய அளவு இல்லை. ஃப்ரெண்டில் தான் எடுக்கணும் சார், வலது பக்கம் இந்த கிளாக் வைஸ் எடுத்துக்கணும், பேக்கில் எடுக்க வேண்டாம். நீங்கள் கேட்கலாம் ரைட்டு தான், அது கிளாக் வைஸாக வருதுன்ட்டு நம்ம பார்க்குறது இப்படி பார்த்தா போகும். புதன் சுபகிரகங்கள் சார், இயற்கை சுபகிரகங்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை போட்டு பாருங்கள். நான் வாழ்க்கையில் ரொம்ப பின்னாடியில் இருந்தேன், திடீர்னு முன்னுக்கு வந்தது காரணம் அப்படின்னாக்கா இந்த கிரக அமைப்பு இல்லாமல் இருக்காது. இந்த சூப்பர். அப்போ நிச்சயமாக முன்னுக்கு கொண்டு வந்துடும் லைஃப்பில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்க அதை கணக்கு பண்ணாமல் கால்குலேட் பண்ணாமல் இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் டக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். நிச்சயமாக முன்னுக்கு வருவாங்க. அது அவங்கவுங்க அதுக்கு தான் சக்தியாகவும் சொன்னாங்க. அவங்கவுங்க குடும்ப சக்திக்கு தகுந்த அளவு பெரிய அளவு வருவாங்க. அவங்க குடும்பத்தில் மற்றவங்கள் பார்த்து வியக்கத்தக்க அளவு பெரிய அளவு இருப்பாங்க. நம்ம உடனே பெரிய லெவலில் மினிஸ்ட்ரி எம்எல்ஏ அந்தவங்களும் போக வேண்டாம், நம்ம சக்திக்கு தகுந்த அளவுக்கு பெரிய அளவு இருப்பாங்க. இது அதோடைய வேலை செய்யும் சார். அந்த ஆக்சிடென்ட் போது நம்ம மற்றவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இனிமேல் வர அவ்வளோதான், எந்திரிக்க மாட்டார். நீங்களே நினச்சிருப்பேன், இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்போ அந்த மனதளவில் புண்பட்டு நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எந்திரிக்க முடியுமான்னு ஒரு டவுட் உங்களை எந்திரிக்க வச்சிரு. அது அப்படியே செய்யும். இதுதான் அவருடைய அமைப்பு சார். அதுதான் சார் சொல்ல சொன்னார். அவருக்கு நான் நன்றி வச்சுக்கிறேன். நான் பேச வந்தது வேற ஒரு தலைப்பு பேச வந்தேன். அதாவது பரிகாரம்னு ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். ஆனால் இங்கே பரிகாரம்னா ரொம்ப பேர் யோசிப்பாங்க,
பல மூல நூல்களில் எங்கே பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கு, அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வரும். அதெல்லாம் உண்மைதான். மூல நூல்களில் எங்கேயுமே பரிகாரத்தை சொல்லப்படவே இல்லை. இப்போ நான் அது ஏன்னா ஜோதிடம் என்பது சயின்ஸா இல்லையான்னு ஒரு கான்ட்ரவர்சி ஓடி இருக்கு. படிக்கும்போது ஜோதிடம் என்பது சயின்ஸ், ஆனால் சொல்லும்போது அது ஒரு ஆர்ட், ஒரு நம்பிக்கை தந்த ஒரு விஷயம்தான், அவ்வளோதான். அது எப்படி சார் நாங்களாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க ஜோதிடமாக சயின்ஸ்ன்னு இருக்காங்க, நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வரும். நானும் மறுபடியும் சொல்கிறேன், இது நான் மட்டும் சொல்லலை, நீங்களாம் மிக வியந்து பார்க்கின்ற கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூட கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூட அவருடைய நூல்களில் அவர் நூலில் கூட சொல்லியிருக்காரு, அவருடைய கடைசி பகுதியில் சொல்லியிருக்காரு, ஜோதிடம் படிக்கும்போது சயின்ஸு, சொல்லும்போது ஆர்ட் அப்படி முடிச்சிட்டார். ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் நம்பிக்கை. ஏன்னா படிக்கும்போது சூரியன் ஸ்டாரு, சந்திரன் சேட்டிலைட்டு, ராகு கேது என்பது சாயா கிரகங்களாக சொல்லுவோம். ஆனால் நம்ம ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்போது அது கிரகம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அங்கே மட்டும் என் கிரகம் சொல்லும்போது தான் நம்ம இது ஒரு கலை அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் வரணும். அப்போ படிக்கும்போது சயின்ஸு, சொல்லும்போது கலை. அப்போ இங்கே பரிகாரம் அப்படின்னாக்கா ஒரு எல்லாருமே கால்குலேஷன் பற்றி பேசும்போது ஒரு பரிகாரத்தை பற்றி சொல்லணும்னு ஒரு முயற்சி தான். இப்போ எல்லோரும் ஒரு கோயிலில் போய் பல விதமான பரிகாரம் பண்ணுவோம். அதில் பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், ஒரு சிவனுக்கோ பெரும் அம்பாளுக்கோ, சிவனுக்கோ, முருகனுக்கோ, விநாயகருக்கோ அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு மலர்களால் பூஜித்தால் பரிகாரம் உண்டானாக்கா உண்டு அப்படின்னு முன்னாடி நமக்கு முன்னோர்கள் சொல்கிற சம்பவத்தை சொல்ல வரேன். அது என்ன, மலர்களால் பூஜித்தால் எந்த கோயிலில் பூ இல்லாமல் அர்ச்சனை பண்ணுறாங்க, பூ இல்லாமல் பூ இல்லாமல் செய்வாங்க அப்படின்னாக்கா ஆமாம், எல்லோரும் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன், புதுசாக கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னாக்கா இது முன் ஜென்மத்தை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இங்கே யாருமே பிடிக்காது ரொம்ப பேருக்கு. இப்போ உள்ள ஜென்மத்தில் சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது, இல்லை முன் ஜென்மத்துக்கு போயிட்டு அறியாம்பாங்க. உண்மைதான். ஏன் முன் ஜென்மத்தை பற்றி யாரும் பேசுகிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நான் சாட்டை போய் நான் முன் ஜென்மத்தில் நான் என் பேர் இது, உங்கள் பேர் திருப்பினாக்கா உன்னை தாண்டா தேடி இருக்கேன், கொடுத்த 10 வருஷம் குறாண்டுருவார். உண்மை தானே? நமக்கு தேவையா? அதனால் ரொம்ப பேருக்கு முன் ஜென்மத்தை தெரியாது, தெரியாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு 5ஆம் இடத்தை பற்றி பேசுவோம், பூர்வ புண்ணிய ஜென்மம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்ட்டு. அங்கே நம்ம முன் ஜென்மத்தை பற்றி 9ஆம் மாதத்துலேயும் 5லேயும் முன் ஜென்மத்தை பற்றி சொல்லுவோம். அப்போ முன் ஜென்மத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இன்றைக்கி நம்ம அதை அனுபவிக்கணும்னா ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை நான் ஏன் அனுபவிக்கணும்னா ஒரு கேள்வி வரும். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சார் அப்படின்னாக்கா உங்கள் பிதுர் தோஷம் சொல்லுவாங்க. அப்போ மட்டும் ஏன் அங்கே பிதுர் தோஷம் வருது? அப்போ யோசிக்கிறோம் இல்லையா முன் ஜென்மத்தை பற்றி. அதே மாதிரி முன்னாடி நடந்த சம்பவம் நான் சொல்லலை, ஒரு பாடலில் படித்த விஷயம். அந்த பாடலில் நான் படித்தது ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொன்னதை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது திருஞான சம்பந்தர் அவர் சிறுவனாக இருக்கும்போது அவருடைய தந்தை அவர் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு கூட்டி போகிறார். போகிற வழியில் ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு வரேன் தம்பின்னு சின்ன பையனாக ஒரு துண்டை வச்சு உட்கார வச்சுட்டு திருஞான சம்பந்தரை சிறுவனாக இருக்கும்போது ஒரு துண்டை வச்சு உட்கார வச்சு குளிக்க போயிட்டார். சிறுவனுக்கு பசி, அழுகிறாரு திருஞான சம்பந்தர். அழுத உடனே சிவபெருமான் உமையாளோடு காட்சி கொடுத்து உமையால் தாய்ப்பால் கொடுத்ததாக அந்த பாடலில் இருக்கக்கூடிய விஷயம். இவர் குளிச்சுட்டு ஆற்றுல குளிச்சு வெளியே வரும்போது பையனை பார்க்குறாரு, அவருடைய உதட்டோரம் பால் ஓட்டி இருக்குது. அப்போ கேட்குறார், என்னடா மகனே உனக்கு எப்படி இந்த மாதிரி உன்னுடைய உதட்டோரம் பால் தெரிகிறது எப்படாண்டு? இல்லை அது தாய்ப்பால். யாரா கொடுத்ததுன்னு கேட்கும்போது அவர் ஒரு அடையாளம் சொல்கிறார். அவர் யாருன்னு சொல்லி அடையாளம் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்னாராக தான் இருக்குன்னு சொல்கிறார். இப்போ நம்மகிட்ட ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் அட்ரஸ் கேட்டு நீங்கள் அட்ரஸ் சொல்லியிருக்கீங்க போயிடுறீங்க. அப்போ அண்ணன் கேட்குறாரு, வந்தவர் யாருப்பா, நீ பாட்டுக்கு எது மாதிரி 2 நிமிஷம் பேசியிருந்தா முன்னப்பட தெரிஞ்ச ஆளானா
இல்லை அவர் யாருன்னு தெரியாது, எப்படி இருந்தாருன்னு அவர் கேட்குறாரு. நான் உடனே இறக்கி சீவிந்தார் ரஜினி மாதிரி, மீசை கட்டை மீசை கமல் மாதிரி வச்சுருந்தார், கண்ணாடி போட்டிருந்தார் பாக்கியராஜ் மாதிரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படி வந்தாருனாக்கா அவர் வரும்போது தனி ஃப்ளைட்டில் வந்தார் விஜய் மாதிரி, பைக்கில் வந்தார் அஜித் மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் அவர் அடையாளம் சொல்கிறார் அப்பாட்ட எப்படி இருந்தார், வந்தவர்கள் எப்படி இருந்தாங்கன்ட்டு. அவர் பாடலை சொல்கிறார், தோடுடைய செவியன் அப்படிங்கிறார். ஓ, காதில் தோடு போட்டிருந்தாரோ, ரைட். விடை ஏறி அப்படிங்கிறார். ஓ, காலமாட்டில் வந்தார் அவர், ரைட்டு. ஒரு தூவன் மலர் சூடி அப்படிங்கிறார். தூவன் மலர் சூடினாக்க மதிசூடி, தூவன் மதிசூடிங்கிறார். மதிசூடினா பிறை மாதிரி சடையில் ஒரு பளிச்சுன்னு வெளியில் பலவன் மின்னுச்சு, ரைட். காடுடைய சுடலை பொடி பூசி அப்படிங்கிறார். ஓ, சுடுகாட்டு சாம்பலை பூசி அவனா, ஓ அவன் என் உள்ளங்கவந்த கல்வன் அப்படிங்கிறார். ஓ, அவனோடு வந்த உமையால் எனக்கு பால் ஊட்டினான்னு சொல்கிறார். ஓ, ஒரு அடையாளம் சொல்கிறார், இப்படி இருந்தாங்கன்னு அடையாளம் சொல்கிறார். இதில் எங்கே நமக்கு விஷயம் இருக்குது அப்படின்னாக்க அடுத்த ஒரு 4 வரி பாடுறாரு. அங்கே தான் நமக்கு வேண்டிய ஜோதிடம் இருக்குது, முன் ஜென்மத்தை பற்றி. அடுத்த 4 வரியில் தான் அவர் சொல்கிறாரு, அவன் சிவனை சொல்கிறார், அவன் தாமரை மீது அமர்ந்திருந்த பிரம்மாவே வணங்கிய சிவன், அவனுக்கு நான் போன ஜென்மத்தில் அவனுடைய பாதங்களை பூக்களால் அர்ச்சித்தேன். அந்த பூக்களால் அர்ச்சித்ததற்கு தான் பிரயாச்சித்தமாக தான் உமையாவோடு வந்து எனக்கு தாய்ப்பால் ஊட்டினான்னு சொல்கிறார். அப்போ இங்கே முன் ஜென்மம் வந்துருச்சா? நம்ம முன் ஜென்மத்துக்கு கதை படிக்கலாம். ஆனால் இங்கே முன் ஜென்மத்துக்கு நம்ம சொன்ன பிதர் தோஷம், முன்னோர்கள் செய்த சந்தோஷம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே அது முன் ஜென்மத்தை பற்றி. அப்போ இதை வந்து இன்னும் எளிமையாக புரியணும்னாக்கா, நீங்கள் இப்போ அண்ணே கேசியர்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்கில் கேசியர், நான் அக்கௌண்ட்டை வச்சுருக்கேன், போகிறேன், ஒரு அக்கௌண்ட் பேப்பர் எழுதி என் நம்பர் எழுதி அக்கௌண்ட் எழுதி பேர் வந்து அண்ணன் பணத்தை கொடுத்துறாரு. அண்ணே வர்றார், பின்னாடி வர்றார், யோ அவர் வந்தார், எழுதி கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், எனக்கு பணம் கூடியான்னு கேட்குறாரு. அவர் அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காருயா, அக்கௌண்ட்டு முன் ஜென்மத்தில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு, செஞ்சுட்டு போயிட்டார், ஆனால் பணம் இருக்கிறாரு. நீ முன் ஜென்மத்தில் எதாவது செஞ்சியா, அக்கௌண்ட் வச்சுருக்கியா, இருந்தால் பணத்தை போ. ஓஹோ, அக்கௌண்ட் இருக்கா, அப்படின்னா நான் முன்னாடி அக்கௌண்ட் வச்சுட்டு வந்தேன் முன் ஜென்மத்தில். அதைத்தான் இதை நான் சொல்லலை. இந்த பாடலுக்கு விளக்கம் திருஞான சம்பந்தருக்கு பாடிய பாடலுக்கு விளக்கம் கொடுத்தவர் இன்றைய பேராசிரியர் கு ஞான சம்பந்தர். இந்த ஞான சம்பந்தன் அந்த திருஞான சம்பந்தத்தை பற்றி விளக்கம் கொடுத்தார். அதைத்தான் இப்போ சொல்லியிருக்கேன், நான் புதுசாக அதை கண்டுபிடிக்கணும். அப்போ முன் ஜென்மம் இருக்கா இல்லையான்னு நம்ம முதல்ல போக வேண்டாம், இருக்குது அப்படின்னு நம்பிக்கையில் இந்த பரிகாரம். அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் யார் எந்த கிரக அமைப்பு இருந்தால், யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் தொடர்பு இருக்கோ, இவர்கள் சிவனுக்கு, அம்பாளுக்கோ பெருமாளுக்கோ சிவனுக்கோ பூக்களால் அர்ச்சனை சால் உதிரி பூக்கள் வாங்கிட்டு போகணும் சார். திங்கக்கிழமை, செவ்வாய் வெள்ளினா ஓகே, நான் அதுக்கெல்லாம் மறுக்கலை. திங்கக்கிழமை உதிரி பூக்கள் வாங்கி போய் சிவனுக்கோ அம்பாளுக்கோ உதிரி பூக்கள் வாங்கி கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணுவார். அந்த பூக்களில் கொஞ்சோண்டு வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த பூவை வச்சுக்கிட்டு பூஜையில் வச்சுங்க, அவ்வளோதான். வாடி போடுற வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வாரம் திங்கக்கிழமை இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும் அப்படின்னு அர்த்தம். ஏன் பாலாபிஷேகம் பண்ணக்கூடாதா? அதைத்தான் உமையால் பாலாக கொடுத்து பால் போன்ற செல்வம் சொல்லிட்டு போயிட்டாள், சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாள். அப்போ பூக்களால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா பால் போன்ற செல்வம் வீட்டுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் சார் ஒரு அர்த்தம். இதைத்தான் இந்த பரிகாரம் சொல்ல வந்தேன். ஸோ முன் ஜென்மத்தை பற்றி ஒரு சின்ன விஷயத்தில் எனக்கு சொன்ன விஷயத்த அவங்க சொல்லிட்டேன். அவங்க சொன்னால் தான் தெரியுமா, நமக்கு தெரியாதானாக்கா நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க, உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி. இன்னொரு அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அடுத்து இன்னும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், சாப்பாட்டு நேரம். இதில் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். ராகு கேது அப்படின்னாலே ரொம்ப பேருக்கு ஒரு ராகு கேதுனோட டேஞ்சராக இருக்கும். ஒரு சிலருக்கு சந்தோஷம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் இப்போ நீங்கள் அப்படி உங்கள் ஜாதகத்தை கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. ராகு கேது இருந்த வீட்டுக்குடையவர்கள் ஆட்சி உச்சம் பெறணும். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது இருந்த வீட்டுக்குடையில் ஆட்சி உச்சம் பண்ணணும். ராசி கட்டத்திலோ அல்லது நவமசத்திலோ யாருக்கெல்லாம் ராகு கேது இருந்த வீட்டுக்குடையவர்கள் ஆட்சி உச்சம் பெறுறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக
அந்த ராகுக்கு 4, 7, 10 இருக்கக்கூடிய கிரக தசை வரும்போது சிறப்பாக வாழ்வார். பணம் சேரும். இல்லை சார், இது எப்படி ஏதாவது உதாரணம் சொல்லணும்னாக்கா, இன்றைக்கி உள்ள அரசியல்வாதிகள், எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி உங்களுக்கு தெரியாமல் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசியல்வாதிகள் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள், சினிமா துறையில் பெரிய ஆள், நீங்கள் எந்த துறையில் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 10 ஜாதகத்தில் 60% இந்த அமைப்பு இருக்கும். ராகு கேது இந்த வீட்டுக்குடையவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும், நவாம்சத்திலே இருக்கணும். இதில் மறுபடியும் இன்னொரு விஷயம், ஏற்கனவே சொன்ன விதி தான், அந்த ராகுவுக்கு 2ஆம் இடத்துல சூரியனோ சந்திரனோ புதனோ சுக்கிரனோ தனித்து இருக்கணும். இருக்குது அப்படின்னா நிச்சயம் இது நடக்கும். அவன் பெரிய ஆளே ஆகணும், மிகப்பெரிய அளவு சம்பாதிச்சா இருப்பான், மிக பிரபலமான ஆளாக வருவான். இது உதாரணத்துக்கு நான் பல பேர் சொல்லலாம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் அதே மாதிரி இருக்குது, பார்த்துருக்கேன். பல பேருக்கு இருக்குது, இது வரிசையாக சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம்னாக்கா, புதன் தனிச்சிருந்தால் நல்லதா? ஏன்னா முக்கூட்டுக்கரங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் எப்பவுமே சேர்ந்தே போயிட்டுருப்பாங்க. புதன் தனிச்சிருக்கும்போது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். அப்படின்னாக்க அந்த புதன் எங்கே இருந்தால் நல்லது, எந்த ராசியில் தனிச்சிருந்தால் நல்லது அப்படின்னாக்க, புதனுக்கு மேசம் விருச்சிகம் இந்த இடங்களில் மட்டும், மற்ற இடத்துல இருந்தால் நான் பார்த்தது இல்லையா, சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது 30%னா இது நிச்சயமாக 70% இருக்கும். மேசத்துலேயும் விருச்சிகத்திலையும் யாருக்கெல்லாம் புதன் தனிச்சு இருக்குதோ, சூரியன் விட்டு விலகி, நீங்கள் உடனே 10 டிகிரியா 20 டிகிரியான்னு கேட்காதீங்க. மேசத்தை விட்டு அவர் சூரியன் ரிஷபத்துலேயும் மேலத்துலையும் இருப்பார். அப்படி விருச்சிகத்தில் புதனை விட்டு தனுசுலையோ துலாத்தையும் இருப்பார். அவ்வளோதான். நீங்கள் டிகிரி அளவுலாம் போய் ரொம்ப டீப்பாக 0.01க்கெலாம் போய் பலன் சொல்ல வேண்டாம், பார்த்து சொன்னாலே போதும். புதன் யாருக்கெல்லாம் தனிச்சு இருக்குதோ, மேசத்துலேயும் விருச்சிகத்துலேயும் மிகப்பெரிய அளவு வருவாங்க. இன்னொன்று அதோட கொசுறு, அந்த புதனுக்கு மேசத்தில் இருக்கும்போது தனிச்சிருக்கும்போது அந்த புதனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் குருவோ சந்திரனோ சூரியனோ இருக்கணும். முதல்ல சொன்னப்போ ஈஸியாக இருந்தது, இப்போ சொல்லும்போது நமக்கு இருக்குமான்னு டவுட் வந்துடும். இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உலக பொருள் அடைவான், பெரிய ஆளாக வருவான், சக்தி தான் அளவு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சார் சொல்லும்போது அருமையாக நடத்தினார் பிரபா சார். வண்டி வானத்தை வச்சு சொன்னார், பேரை வச்சு சொன்னார். அதில் ஒரு கொசுறு என்னன்னாக்கா, ஒரு இடத்துல எந்த நாளாக இருக்கலாம், காலை மதியம் இரவு எப்போனாலும் இருக்கணும், 2 புதிய நண்பர்களை சந்திக்கிறோம், திடீர்னு சந்திக்கிறோம். ஒரு மீட்டிங்கில் 10 பேர் கூடுறோம், 100 பேர் இருக்கும், 1000 பேர் இருக்கும். அப்படின்னாக்கா ஏன் அந்த இடத்துல அந்த 2 பேர் சந்திக்கணும், 50 பேர் சந்திக்கணும், 100 பேர் சந்திக்கணும், 1000 பேர் இருக்கணும்? அந்த மாதிரி கூடுற இடத்துல நம்ம போய் உட்காரணும். இங்கே ஒரு 50 பேர் கொண்டு வச்சுங்களேன், ஏன் இன்றைக்கி நம்ம கூடணும்? நமக்கு வேறு வேலை இல்லையா? அன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கணுமா, வராமல் வேறு எங்கேயே போயிருக்கலாம், ஏன் இன்றைக்கி இங்கே வரணும் அப்படின்னா, நிச்சயமாக நம்பர் லெவலில் சொல்கிறோம். அப்படின்னா 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2, 5, 8. நான் இப்படி சொல்லும்போது மனசை வைக்க கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. பணபரஸ்தானம் 2, 5, 8, 11. 11 விட்டுருங்க. 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இல்லை பிறந்தவங்களோ அல்லது கூட்டினா இந்த நம்பர் வரவங்களோ தான் இங்கே இருக்கணும். 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர். இப்போ 2னாக்கா 2 மட்டும் போதுமானாங்க, 11 எடுத்துங்க, 20 எடுத்துங்க. 5ஆம் நம்பர்னாக்கா 14, 23 எடுத்துங்க. 8ஆம் நம்பர்னா 26 எடுத்துங்க, 17 எடுத்துங்க. இந்த நம்பரில் பிறந்தவங்களோ கூட்டினா இந்த நம்பர் வரவங்களோ எல்லாருக்கும் அவசியம் இல்லை, மெஜாரிட்டி இருக்கணும். இருந்தால் தான் இங்கே கூட முடியும் என்பது இது நம்பரை வச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். கேட்குறேன் அண்ணா, ஒரு நம்பர் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், அப்போ ஒரு பாடலாக பாடினாருன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே இசையில் பெரிய வல்லுநர் இருந்தாங்க. அந்த பாடலுக்கு ராகம் என்னன்னு கேட்பீங்க, அதுக்கு பேர் கம்பீர நாட்டை. நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள். சீர்காழிக்கு பக்கத்தில் உள்ள இடம் யார்? சீர்காழிக்கு பக்கத்தில் உள்ள இடம், அதில் சீர்காழின்ற வார்த்தை அதில் வரும்.
சரிங்களா? அந்த பிரம்மாவை பற்றி பேசும்போது சீர்காழியில் குடிகொண்டுள்ள பிரமன் வரும். பிரம்மாபுரம் மேவிய பெருமானே. கரெக்ட். நம்பர் வந்து 90 இந்த 470-94445. பேர் வந்து NG குமரன். நோட் பண்ணு. 90-470-94445. இப்போ காலை பகுதி முடியுது.